வீட்டுக்கு தேவையான பல்புகள் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு செட் உண்டு பாருங்கள். 1 2 ஒரு 4 செட் உள்ள பல்ப். ஓகே இதில் முழுக்க பல்பு தான். எல்லாம் செட் பல்பு. இங்கெல்லாம் ஒரே பல்பு பேக். இங்கெல்லாம் வந்து அப்பா எவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்குது. இந்த சாவி செட்டுகள் பாருங்க. அம்மா எவ்வளோ பெரிய சாவியெல்லாம் இருக்குது. எல்லா சைஸ்லேயும் இருக்கா. பெருசு சின்ன இந்த புல் வட்டி மிஷின்கள் அப்படி நிறைய இருக்குது. எல்லாம் இருக்கா. என்ன தொடர்ந்து இருக்குமா இது? என்ன மலிவு விற்பனையா? மலிவு தான், எல்லாமே மலிவு தான். மலிவு வித்தியாசமான பொருட்கள் எடுக்கலாம். இங்கே அந்த வால் பார்த்துருந்தா இங்கே எடுக்கு. இந்த வால் வந்து இப்படி அறிகிற வால். இது வந்து நான் இந்த டிக்டாக்கில் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். இந்த வால் என்ன விலையான இந்த வால்? 600 தான் பாருங்கள். இந்த வால் அதிகிறது. என்ன பேர்? என்ன சீட்? பிரின்சி ஸ்ட்ரீட். பிரின்ஸ் ஸ்ட்ரீட் கொழும்பு 11 இருக்குது. இந்த வால் 600 தான் பாருங்கள். இந்த செட்டுகள் இருக்குது. இந்த இப்படி ஒரு செட் 2 பண்ணினாலே எல்லாம் செய்யலாம். இந்த செட் என்ன விலையா? அது 7500. 82 பீசஸ் வரும். 82 பீஸ் இருக்கிற இது 9500 7500 அப்படின்றது பாருங்க. இங்கே அந்த வெட்டுற மிஷின் அருவாள் எல்லாமே இருக்குது. இது கடைக்குள்ளே இல்லாமல் வெளியில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கடையை விட சீப்பாக கொடுக்குறோம். அதுதான். கடையில் நீங்கள் இதே வந்து கடையிலுக்கு போனால் 10,000 சொல்லுவோம். நாங்கள் ஒருத்தவங்க சீப்பாக கடை ரேட்டை விட ஆப் டு ஆப் கொடுக்குறோம். ரைட். 7500 கொடுக்கலாம். இதில் எல்லா விஷயமும் இருக்குங்க. இந்த இப்போ முழு விஷயம் இருக்கா எல்லாமே இருக்குது. வந்து வேண்டாம் போய்ட்டுக்கொள்ளுங்க. இந்த பிரின்ஸ் ஸ்ட்ரீட் ஓகே அப்படிங்கிறதே இருக்குது. இதெல்லாம் இது வந்து இப்போ வந்து முதலாம் குறுக்கு தெருவிலேயே போய் கொண்டிருக்கிறோம். போய் பார்ப்போம் இஞ்சால வேறு என்ன ஏதாச்சும் இருக்குதான்ட்டு பார்ப்போம். 500 இந்த மணிக்கூடு வந்து டிக்டாக்கு யூடியூப்லாம் ரொம்ப ஃபேமஸ். தேடி பிடிச்சி தான் வந்தேன் நான். நீங்கள் ஓகே இப்போ வந்து நாங்கள் இஞ்சால போய் பார்ப்போம். இது வந்து இப்படி இந்த கடை பெரிய விதம் கடைகள் அதுக்கு வெளியில் தான் இங்கே சாமான் போட்டு விற்பாங்க. வாங்க போய் பார்ப்போம். இதுக்கெல்லாம் வந்து வாகனங்களும் போகும், ஆக்களும் போகும், கடையும் இருக்குது, பிஸ்னஸும் பண்ணணும், எல்லாம் பண்ணுவாங்க. வாங்க போய் பார்ப்போம் இந்தியாவில் என்ன இருக்குது ஐட்டங்கள். அப்படியே விலை குறைவான பொருட்கள் இருந்தால் உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிதானே? இந்தியாவில் பாருங்கள் பல்புகள் பாருங்கள். வந்து இந்தியாவில் ஒரு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இந்தியாவில் பல்புகள் இருக்குது. இது வந்து இந்த பல்புகள் முன்னுக்கு வைக்கிறது சுவிட்ச். இங்கே பாருங்க கோல்ட் ரோடோட பல்பு. இது நல்ல செட்டப்பாக இருக்குது. சுவிட்ச் இதுலேயே இருக்குங்க. ப்ளக் செட்டோடைய பல்ப் இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இது என்ன விலையா? இது வித்தியாசமாக இருக்குது. ஓ அது பாருங்க 400 ரூபாய்க்கு எடுக்கலாம். ப்ளக் இருக்குது, கோல்டு இருக்குது. பல்ப் போட்டிக்கிறா சரி. இதா ஒரு லெவல் செட்டப்பாக இருக்குது. இப்படி அந்த வித்தியாசமான பொருட்கள் நீங்கள் இந்த இணையதளங்களில் பார்க்குற அந்த டிக்டாக்குகளில் போடுற பொருட்களை வந்து இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அங்கே வந்து டெலிவரி பீஸுகள் இல்லாமைக்கு இங்கே நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். வந்தால் பாருங்கள் முதலாம் குறுக்கு தெருக்கு வந்து இந்த பிரின்ஸ் ஸ்ட்ரீட் அதுக்கு வாங்க. சரியா? இப்போ இப்படியே சுற்றி பார்ப்போம். படித்தா இப்படியே போய் பார்ப்போம். இந்தியாவில் இதே மாதிரி இருக்காண்டு இந்தியாவில் பழங்கள் வைக்கிறாங்க. இந்தியாவில் அடுத்தது போட மாட்டோம். அங்கால மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு போயிடுவோம். இப்போ நாங்கள் போய் இந்தியாவிலே போவோமே. இந்தியாவில் போய் வேறு என்ன இடக்கிட்டு போய் பார்ப்போம். ஓகே மறக்காமல் இந்த வந்து பாருங்கள். இது சும்மா கிடக்குது. பாவன காலம் கொஞ்சம் பண்ணாலும் கொஞ்ச நாளை பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி தானே அண்ணா? போயிட்டாரன் ப்ளக் செட்டுகள், ப்ளக்கு சாவி செட், இந்தியாவில் பல்புகள் பார்த்தா. சின்ன வீடுகள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இதுகளுக்கு கொண்டு போய் இந்தியாவில் ஜீன்ஸ் டெனிம் 2500 ரூபா விலையே போட்டிருக்கு. 2500 ரூபா டெனிம். இந்த டெனிம் எல்லாம் 2500 ரூபா. மெட்டீரியல் பார்த்துடுங்க. உங்களுக்கு பிடிச்சா பார்த்துடுங்க. பல்ப்
ரன்னிங் பல்புகள், பல்புகள். இங்கே பூட்டுகள் இருக்குது பாருங்கள். சின்னலேருந்து பெரிய சாவிக்கான பூட்டுகள், வீட்டுக்கு தேவையான லொக்குகள், கத்தரிக்கோல், குறடு, நல்ல பாரமாக இருக்குது. அப்படியான எல்லா பொருட்களும் இருக்குது. இந்தியாவில் டெம்லெட் கிளாஸ் ஒட்டுறது, பூணுகளுக்கு கவனமாக பார்த்து எடுங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து வேணுமானதை எடுங்க. சொக்ஸுகள் அப்படின்ற எல்லாமே இருக்குது. சரிதானே? இவள் எல்லாமே வந்து முதலாம் குறுக்கு தெரு, முதலாம் ஃபர்ஸ்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட். இதில் பாருங்கள் 150 ரூபா, 150 ரூபா புத்தகங்கள். இங்கே ஃபோன் கடைகள். சரிதானே? இங்கே சின்ன சின்ன மணிக்கூடுகள், சின்ன சின்ன கெசட் ஐட்டங்கள் எல்லாம் முழுக்களுமே இருக்குது பாருங்கள். ஓகே, சின்ன சின்ன கெசட் ஐட்டம். இங்கே சின்ன பேனுகள் இதெல்லாம் அந்த சைனாவில் பார்த்துருப்பீங்க. சின்ன மணிக்கூடு, டோர்ச்சுகள், இந்த லைட் எரியிற கேபிள். மற்றது இது பாருங்கள், கழுத்துக்கு போடுறது. இந்த பஸ்ஸுகளில் கொண்ட கழுத்துகள் சுழுக்காமல் இருக்க போடுறோம். என்ன விலையா கீழே ஐயா? எவ்வளோ இது? 800 ரூபா. இதெல்லாமே 800 ரூபா தான் பாருங்கள். சரியா? ஓகே, நன்றியா. இதெல்லாம் இந்த கொண்ட சீட்டுக்கு பின்னுக்கு அந்த தலை மோதாமல் வைக்கிறது பாருங்கள். ஓகே, அப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. வேணுமானதெல்லாம் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாம் குறுக்கு தெரு, கொழும்பு. தேவையானதெல்லாம் வாங்க. இதே கொஞ்சம் சனங்குறைவாக இருக்குது. ஏன்னு சொன்னால் மழை இது இப்போயும் மழை குணமாக தான் இருக்குது. இல்லாட்டி இதுக்குள்ள இப்படி நடந்து போகவே இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்க, லைட்டுகளை பாருங்கள். இந்த கடைக்குள்ளப்பா முழுக்க லைட்டை போட்டு வச்சுக்காங்க. இங்கே ஆஹா, பார்த்தோ எப்படி லைட் செட்டப் பண்ண. பேட்டரியல், ஃபோன் கவர், 10 பக்கெலாம் சொட்டி தரப்படுமா? 300 ரூபாவாம். லைட்டுகள், ஃபோன் கவர், டெம்பர் கிளாஸ் அப்படியே நீங்கள் முழுவதும் இருக்குது. ஓகே, வேண்டிய அளவு காட்டிட்டேன். பார்ப்போம், இப்படியே போய் பார்ப்போம் வாங்க. இஞ்சால இன்னும் என்ன இருக்குது. இஞ்சால பல்ப் ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த பல்புண்ட விலையை ஒன்று நானா? இந்த பல்ப் என்ன விலை நானா? 6 மாத வாரண்டி. இந்த பெரிய பல்பு 1000 ரூபா. குறைஞ்சேண்டா சின்னல் 150 ரூபாய்க்கும் இருக்குது. சரிதானே? 1000, 150. இதெல்லாம் இப்போ வர எல்இடி பல்ப் பழிஞ்சு பாருங்க, எரியுது பாருங்க. ஆஹா, கண்ணெல்லாம் கொடுக்குது. இங்கே க்ளோன் ஐட்டம், சென்ட் ஐட்டம், மணிக்கூடு, 500 ரூபா. இங்கே வந்து 500 ரூபாய்க்கு வந்து வாட்ச் விற்கிறாங்க. இந்த வாட்ச் வந்து எல்லா இடமே 500 தான். ஆனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் விளம்பரம் கூடுதலாக இருக்குது. 500 ரூபாய்க்கு வாட்ச் விற்கிறாங்க. பர்ஸுக்கு இப்படியான கூலி தொழிலாளிகள் அதிகமாக காணலாம். நாட்டாமைன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஐங்கண்டு மாமா நம்ம சிங்களம் படிக்கணும்னு சொன்னால் இங்கே வந்து கொஞ்ச நாளே வேலை செய்யணும். வேலை செஞ்சால் வடியா சிங்களம் படிக்கலாம். மகே நம்ம எல்லாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். சரி, ஒரு சின்ன தெய்வம் ஏற்பட்டு விட்டது அவருடைய ஆட்டோக்கள். இப்படியே பார்த்துட்டு போமா? சரி வாங்க, இப்படியே காட்டுறேன். இஞ்சால என்ன இருக்குன்னு பார்ப்போம். இஞ்சால பாருங்க, இஞ்சால இந்த சின்ன சின்ன கெசட் ஐட்டம்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் இந்த சின்ன சின்ன மசாலா பொருட்கள் போட்டு வைக்கலாம். நல்ல கடையாக இருக்குது. அது மாதிரி இங்கே இந்த பொட்டில் ஐட்டம்ஸ் 1600 ரூபா. 10 பொட்டில் 1600 ரூபா பாருங்கள்.
ஓகே தும்பத்தடி 150 தும்பத்தடி 150 ரூபா விற்கிறாங்க. ஓகே தானே. இப்படி வந்து இங்கே நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டோம்னு சொன்னால் கேஎஸ்ஆர் ஸ்ட்ரீட் கொழும்பு 11. இது வந்து கேஎஸ்ஆர் ஸ்ட்ரீட். ஒரு பேர்களும் தெரியாது. அப்படியே சுற்றி கொண்டு வந்தால் இதுக்குள்ளே வரும். ஓகே ப்ரோவலே இதெல்லாம் சும்மா காட்டியிருக்கிறவங்க தேவைன்னா பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் டிவி எப்படி ஸ்மார்ட்டாக தூக்கி கொண்டு போகிறாரு. 65 டிவியை சும்மா வச்சு தூக்கிட்டு போகிறாரு. வெளுத்த மாட்டாரா சும்மா ஸ்டைலாக கொண்டு போகிறாரு. 65 டிவி விழுந்தால் பல லட்சம் போச்சு. ஓகே ஹோல்சேல் சேல் ஒன்லி இப்படி இருக்குது. இப்படியே போயிட்டு அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கால போயிட்டு வீட்டை போகும். இதில் ஒரே பிஸ்னஸ் தான் முழுக்க பிஸ்னஸ். ஓகேயா இருக்கிறதுக்கு இதெல்லாம் சும்மா அவங்களை பார்க்குறதுக்காக போட்டுருக்கு. ஓகேயா பாய். இன்னொரு காலில் சந்திக்கிறேன். அந்த காலை பற்றி கருத்துக்களை தெரியுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு பகிருங்க. கொலசு மாற்றி அனுக்கிறார் ரோட்டில். ஓகே ராகுலே நல்லா தண்ணி விடாக்குது. நான் தண்ணி குடிக்க போகிறேன். பாய்.